ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கான புதிய பயனாளர்கள் தேர்வு செய்வதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கான தகுதியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தகுதி இருந்தால் கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வந்ததுனால எங்கே போய் அப்ளை பண்ணணும், யாரை போய் பார்க்கணும் என்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்கள் இணைக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அமைச்சராக இருப்பது பார்த்திங்கனாக்கா உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் இப்போ இதுக்கான பொறுப்புன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. திமுக அரசு ஆட்சி வந்திலிருந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பெரும்பான்மையான பெண்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் என பல திட்டங்கள் உள்ளன. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிக முக்கியமான திட்டமாக உள்ளது. மிக அதிக நிதி செலவில் மிக அதிக பயனாளிகள் செயல்படுத்தப்படுவதாக திட்டமிட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும், பொருளாதாரத்தை தேவைகளுக்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாட்டிலே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டத்தை அறிவித்தது. தமிழகத்தை பின்தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில அரசுகள் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன சொல்லியிருக்காங்க. மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களுக்கு இணைக்கப்படவுள்ள பெண்கள் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் 1 கோடி பயனாளிகள் என்று வரையறுக்கப்பட்டாலும் பொருளாதார தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். அதனை பெரும் அத்தனை பேருக்கும் வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முதலில் 1,06,52,000 இருந்த பயனாளிகள் எண்ணிக்கை தற்போது சுமார் 1,16,00,000 உயர்ந்துள்ளன. மீண்டும் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும்ன்ற மாதிரி திருச்சி திருவாரூர் பகுதியில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசியது, தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய 1,55,00,000 விண்ணப்பித்தனர். தற்போது 1,16,00,000 பேர் உரிமை தொகை அவர்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. மீதம் உள்ளவர்களுக்கு வழங்குவதற்கான பணி நடைபெற்று வருகின்றன சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நான் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான பணி நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியரோ இல்லை நீங்கள் எப்படி செய்யலான்றத டீட்டெயில்டான ரிப்போர்ட் பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தரேன், கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கும் அந்த எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்னு சொல்லுவாங்க, திமுக மாவட்ட செயலாளர் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், அவங்கக்கிட்ட நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார் இருக்கக்கூடாது, கம்பல்சரி சொல்லிட்டாங்க. கார் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அரசு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்டு பர்சன்ட்டு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாதுன்னு இருக்காங்க. பென்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா 3,500 ரூபாய் கீழே வாங்குறவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பித்து பெற முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதற்கான அறிவிப்பு வந்தோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரலாம். நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர், உங்கள் ஊர் பகுதி தலைவர்கிட்டையோ மனு கொடுத்து நீங்கள் அதை பெற முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.